நம்ம குட்டீஸ் கிச்சனில் வேர்க்கடலை தக்காளி சட்னி தான் பண்ண போகிறோம். தெளிவாக சொல்லு. வேர்க்கடலை தக்காளி சட்னி பண்ண போகிறோம். வேர்க்கடலை தக்காளி சட்னி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சட்டி காயவும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். காஞ்சிருச்சு ஊற்று. போதும். போதும். அதுக்கப்புறம் துவரம் பருப்பு இவ்வளோ சொல்லு. துவரம் பருப்பு இவ்வளோ, பருப்பு உளுந்து உளுந்து இவ்வளோ, துவரம் பருப்பு இவ்வளோ, வெள்ளைப்பூடு இவ்வளோ எடுத்து எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கரண்டி கிண்டு கிண்டி வச்சுக்கலாம். நல்லா பொன்னிறமாக கிண்டியாச்சு. வறுக்கவும் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் இவ்வளோ போட்டுட்டு தக்காளி நறுக்கி போட்டுக்கலாம். இதோ தக்காளி இவ்வளோ போட்டுக்கலாம். பிக்கவே முடியல. கண்டி வச்சுக்கலாம். மிளகா போட்டுக்கோ. வேணுமா மிளகா வைக்கலாம். மிளகா வத்தல் 5 போட்டுக்கலாம். கிண்டி விட்டுக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா 3 கழுவி போட்டுக்கலாம். கழுவணும், இன்னும் கழுவலை. 3 கழுவி போட்டுக்கலாம். கிண்டி விட்டுக்கலாம். புளி கொஞ்சம் போட்டுக்கலாம். நிலக்கடலை போடுறோம்ல, அதனால இது நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால புளி கொஞ்சம் போட்டுக்கலாம். காமிச்சிட்டு போடு. இதெல்லாம் போட்டுக்கலாம். இந்த அளவு வதங்கவும் ஆற வச்சு அரைச்சிக்கலாம். வறுத்த கடலை இவ்வளோ போட்டுக்கலாம். வறுத்த கடலை தோலை நீக்கிட்டு இவ்வளோ போட்டுக்கலாம். உப்பு இவ்வளோ போட்டுக்கலாம். ஆற வச்சாச்சு. இப்போ வந்து அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சதை ஊற்றிக்கலாம். தண்ணி உங்களுக்கு வேணுங்கிற அளவு ஊற்றிட்டே கெட்டியாக வேணாலும் வச்சுக்கலாம், தண்ணியாக வேணாலும் வச்சுக்கலாம். கெட்டியாக வேணும்னா தண்ணி ஊற்றக்கூடாது. கெட்டியாக வேணாம்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் கலரி விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு ஆயில் அதை கட் பண்ணி சட்டி அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றிட்டு இது கொஞ்சோண்டு மட்டும் கடுகு போட்டுக்கலாம். போடு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெருங்காயம் பொடி கொஞ்சோண்டு போட்டு பெருங்காய பொடி போட்டு கிண்டி விட்டுக்கலாம். அதை தூக்கி அப்படியே அதை ஊற்றிக்கலாம். தாளிச்சதை வந்து சட்னியில் ஊற்றிக்கலாம். இட்லி ரெடி ஆயிடுச்சு.
வச்சு சட்னி ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். இது தண்ணி போடு. பக்கத்தில் போய் இது கொஞ்சோண்டு போடு. காரம் கம்மியாக தான் இருக்கும் சும்மா சாப்பிட்டு. எத்தனை மிளகா போட்டீங்க? ம் எத்தனை மிளகா போட்டீங்க? பாப்பா தான் போட்டு கேள்வி. எத்தனை மிளகா? இதுதான் உனக்கு. 2 தாண்டா அந்த பிள்ளைக்கு நீ சாப்பிட்றா. அது அப்பாவுக்கு வச்சது. என்ன இந்த பீஸ் எடுத்து சரி சாப்பிட்டு சாப்பிட்டு பாருங்க. சரி சாப்பிட்டு பார்க்கலாம். சீ பூச்சி. சாப்பிட்டு பார்க்கலாம். நீ சாப்பிட்டு பாரு தம்பி. செம்மையா இருக்கு. நீ சாப்பிடு. சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கு. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Bye.